எல்லோருக்கும் வணக்கம். வீட்டம்மா கணவன்மார்களை பார்த்து திட்டும் பொழுது வாயை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு இருந்தா போதும், பிரச்சனை முடிஞ்சிடும். அது மாதிரி தான் நம்மளோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த 2-3 நாட்களாக பெருசா மூவ்மெண்டே இல்லை. ஏன் அப்படின்னா, நிஃப்டிக்கு நல்லா தெரியும் இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் கட் வந்து ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது நாளை அதுக்கும் மறுநாள் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் கூட ஒரு மாசத்துக்கு இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த செப்டம்பர் முடிஞ்சோடனே அக்டோபர்ல ரிசல்ட் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால இருக்கிறதுலே சூப்பரா வாயை மூடிக்கிட்டு ஒரு 2 நாளை கடத்தி விட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணிருக்கு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். நண்பர்களே, மிகப்பெரிய முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்ல வந்து பாசிட்டிவ் நியூஸ் குளோபலா வருது, நெகட்டிவ் நியூஸ் குளோபலா வருது. இதை வச்சுக்கிட்டு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நியூஸ் வந்தாலும் அதுக்கு பாசிட்டிவ் கவுண்டர் இருக்காங்க, அதே மாதிரி நெகட்டிவ் கவுண்டர் இருக்காங்க. போன 2024 மட்டும் நம்ம ஆளுங்க 180 அமெரிக்க டாலர் பில்லியன் மதிப்பிலான க்ரூட் ஆயில இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி இந்திய ரூபாயினுடைய மதிப்புல வருது. இந்த 16 லட்சம் கோடியில திடீர்னு ஒரு 10-20% கீழே டிஸ்கவுண்ட் கிடைச்சா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி நம்ம நாட்டுக்கு மிச்சம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுங்க. அப்ப இந்த க்ரூட் ஆயில் WTI ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம். இந்த ஒரு வருஷத்துல வந்து மேல $90 போயிருக்கான். இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது $69. அப்ப அடுத்து வரக்கூடிய 2-3 மாசத்துல ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்கன்னு வச்சுங்க, சைனால டீஃப்ளேஷன், அங்க ஒன்றும் பெருசா கன்சப்ஷன் இல்ல, அல்லது அப்புறம் வளைகுடா நாடுகள்ல எதுவும் சண்டை இல்லை, இப்பெல்லாம் சமாதானமா இருக்காங்க, ஏதாவது ஒன்ன சொல்லி இந்த ரேட்டை கீழே இறக்கிட்டே போறான்னு வச்சுங்க, 70ல இருந்து திடீர்னு $50 வந்து ஒரு 3 மாசம் அது டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா கூட நம்ம ஆளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு வளர்ச்சி. அதே சமயம் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப CPCL MRPL அப்படின்ற ஸ்டாக்குல நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவனு 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பிரியாம தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கிட்டே இருக்கானுங்க. இதுக்கு காரணம் க்ரூட் ஆயில் விலை இறங்கிட்டு இருக்கிறதா. இப்ப இதுல இன்னொன்னுமே ஒரு கான்செப்ட் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல. ஒரு 5 பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சம்பாதிக்கிறத பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு எதிரி நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல உங்க போர்ட்போலியோல ஒரு கும்பா ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ட்ரெண்டிங் கிளி மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 2 வருஷம் ஏறுவான், அப்புறம் 2-3 வருஷம் இறங்குவான், அப்புறம் 2-3 வருஷம் ஏறுவான், 2-3 வருஷம் இறங்குவான். இவனுக்கு ஆப்போசிட்ல போய் நீங்க உள்ள உளுந்துட்டீங்கன்னா அப்புறம் இறங்குறக்கு 2 வருஷம், அப்புறம் ஏறக்கு 2 வருஷம், 4 வருஷத்தை தின்னுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த MRPL மோட ஒரு காலத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்டிங் கிளியா இருக்கக்கூடிய பங்கு தான். இவனும் வந்து ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து இறக்கக்கூடிய ஆள் தான். அதுக்கப்புறம் 2-3 வருஷம் ட்ரெண்டா ஏறக்கூடிய ஒருவேளை இவன் வந்து இந்த மாதிரி பேட் நியூஸ்ல இறங்குறான்னு வச்சுங்களேன், அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இது ஒரு லாபகரமான கம்பெனியா, அப்ப மறுபடியும் இவனை கீழே எல்லாம் போய் வாங்கணும், அதே மாதிரி 2-3 வருஷம் மேபி லாக் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கிட்டு வந்தா தான் ஷேர் மார்க்கெட்ல தப்பிக்க முடியும். ஸோ என்னைக்குமே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல போனா கும்பா, அதுலயும் முக்கியமா ட்ரெண்டிங் கிளிகளுக்கு ஆப்போசிட்டா போனா 4 வருஷம் நம்மள படுத்து தெரிஞ்சிருச்சுதான் அப்புறம் நம்மள ரிலீஸ் பண்ணி விடுவான். அடே பிரின்ஸ் பைப் ஷேர் பிரைஸ், உன்னை நம்பி நாங்க வரிசையா முதலீடு பண்ணி வச்சிருக்கோம், நீ மட்டும் மேல் நோக்கி வந்தீங்கன்னா வரிசையா ஒவ்வொருத்தர வெளியே வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பிரின்ஸ் பைப் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு சப்போர்ட்டுகள்ல இருந்தும் மேல் நோக்கி வரக்கூடிய முயற்சிகள் பண்ணிருக்கு. இப்ப 2024 கூட $525 இருந்து $700 வரைக்கும் வந்திருக்கு. இப்ப இந்த 525 இருந்து கொஞ்சம் நகுந்து ஒரு $50 மேல ஏறி $580 இருக்கான். மறுபடியும் இங்கிருந்து $700 போவானா அடுத்த 6 மாசத்துல, அப்படி மட்டும் வந்துட்டா வரிசையா நாங்க எல்லாரும் எக்ஸிட் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி பல முதலீட்டாளர்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற ஷேர்னுடைய விலை இன்னைக்கு ஒரு 2.5% இறங்கி கீழே தான் இருக்கு. இருந்தாலும் நீ ஒரு குட் பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த லிண்டே இந்தியா முக்கியமான ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து கொஞ்சம் மேல் நோக்கி வந்திருக்கா. இப்ப அப்படியே இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து அப்படியே ஒரு 9,500 10,000 வரைக்கும் வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, யாராவது இந்த மதர்சன் சுமி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? அதுல ஒரு நல்ல செய்தி அப்படின்றது வருது. இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல 1% மேல் நோக்கி தான் ஏறி இருக்கான். அதாவது நல்ல ஷேர்கள் மேல் நோக்கி ஏறி வந்ததுக்கு அப்புறம் கீழே இறங்க விடாம தொடர்ந்து ஏதாவது நல்ல செய்திகள் வந்துட்டே இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி வருதுன்னா, அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஷேர்ல வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பாசிட்டிவ் க்ளோசிங் தான் பண்ணியிருக்கான். வேற என்ன ஷேர் மார்க்கெட்ல முக்கிய செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்டுகள்ல பெரிய அளவுல முதலீடு பண்ணிட்டு, ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல பெரிய அளவுல முதலீடு பண்ணிட்டு ஸ்மால் கேப் மிட் கேப்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டுருக்காங்க இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நிப்டி 50 இண்டெக்ஸ்ல டாப் கெய்னர் யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ மோட்டோ அப்படின்றதா ஒரு 3.4% ஏறி இருக்கு. இதனுடைய சந்தோஷம் தொடர்ந்து நிலைச்சு நின்னா பரவாயில்ல. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நிப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ்ல யாரு பெரியாள்னு பார்த்தா இந்த தெர்மேக்ஸ். இந்த தெர்மேக்ஸ் கம்பெனிக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. மிட் கேப் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை பத்தி சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா, இது இந்த மிட் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சானா தெரியல, 6 நாள்ல மார்க்கெட் ரெக்கவரி ஆன உடனே இவனும் 4250 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏற்றி கொடுத்துட்டான். ஸோ இவன் தான் இன்னைக்கு நிப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்ல டாப் லீடரா இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதாவது ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னாக்க செஞ்சுரி பிளை ஆல்மோஸ்ட் 12% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஆனா ஒவ்வொருத்தர் போர்ட்போலியோலையும் இப்படி சில ஸ்டாக்ஸ் இறங்குற ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஏற ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் 10% 20% ஏன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல கூட இன்னைக்கு அவலான், சன்க்ளே, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அப்படின்னு பல பங்குகள் 10% ஏறி இருக்கான். ஸோ ஆண்டவனுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, கடவுளே டெய்லி நம்மளுடைய போர்ட்போலியோல ஏதாவது ஒரு ஸ்டாக் ஒரு 5% 10% ஏற்றி சந்தோஷத்தை பண்ணி விடு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும். பொதுவாக இந்த வருஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குச்சுன்னா மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி ஏறுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவன் தான் இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற ஷேர். ஸோ ஒவ்வொரு இறக்கத்தின் போதும் திரும்பி திரும்பி அவன் ஜம்ப் அடிச்சிருக்கான். இந்த முறையும் அதே மாதிரி 1800 ரூபாயிலிருந்து 2000 வந்திருக்கான். பட் இருந்தாலும் பத்தாது, ஏன்னா மார்க்கெட் ரொம்பவுமே உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரியான குவாலிட்டியான பங்குகள்லாம் இன்னும் உச்சத்துக்கு வராமல் கீழே தவுந்து படுத்துக்கிட்டு இருக்கு. இவெல்லாம் மேல் நோக்கி வந்திருந்தா 2300 அல்லது அதையும் தாண்டியோ போயிருந்திருக்கணும். பட் இருந்தாலும் சமீபத்தில் ஆட்டோ ஸ்டாக்ஸ்னுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. அதே மாதிரி சில ஆட்டோ பங்குகளை வந்து டவுன் கிரேட் ரேட்டிங்ஸ் அப்படின்றது புரோக்கர்கள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த மாசத்துல குவார்டர்லி ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பொதுவாகவே ஆட்டோ பங்குகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அதனால தான் நான் நினைக்கிறேன் இந்த ஜேபிஎம் அப்படின்ற ஆட்டோ பொதுவாக இறங்கினா ஜம்ப் அடிச்சு மேலே வருவான். இன்னைக்கு அவனே நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான். மாருதி சுசுகி அப்படின்ற முன்னணி கம்பெனி கூட இறங்கி தான் கிடக்கு. மார்க்கெட் இப்ப ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஆனா மாருதி மேல் நோக்கி வரல. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி அவனுடைய முக்கியமான சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். உன்னை வாங்கி அண்ணன் பணம் போட்டு உன்னை தூக்கி நிறுத்தலான்னு தான் பாக்குற. ஆனா அண்ணன் கிட்ட பணம் இல்லையேப்பா, நீ ஒரு ஷேரே 12000 ரூபாய், நீ வேணா ஸ்பிளிட் பண்ற இல்லைன்னா போனஸ் பண்ற, நீ ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டு விடு, அண்ணன் ஒரு 3000 ரூபாய் இறக்கி விடுற. நண்பர்களே, ஐஎம்எஃப்ஏ அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய பணம் போட்டு வச்சிருக்கிற முதலீட்டாளர்கள் இப்ப என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஓகே இந்த ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல்ல வந்து விழுந்திருக்கான், இந்த வருஷத்திலேயே வந்து இந்த பிரைஸ் அப்படின்றது ஒரு லோ பிரைஸ், இங்க ஏதாவது நியூஸ் வராதா? இப்ப இந்த இந்தியன் மெட்டல்ஸ் பத்தி ஏதாவது டிவிடெண்ட் 2.25 கொடுத்துட்டு இருக்கான், திடீர்னு இவனுடைய டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வராதா? அல்லது இவனுடைய அடுத்து வரக்கூடிய அடுத்த மாசத்துல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது வர்றது, போன 113 கோடி லாபம் பண்ணியிருக்கான் ஜூன் குவார்டர்ல, அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல திடீர்னு ஒரு 150 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி முதலீட்டாளர்கள் திடீர்னு ஜம்ப் அடிச்சிருக்காங்க, டிஐஎஸ் உடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஜம்ப் அடிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல இதை பார்க்கும்போது ஒரு 3% அல்லது 5% வராதா அப்படின்ற மாதிரி ஏங்கி தவிக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவன் இப்ப சப்போர்ட்ல இருக்கான். சப்போர்ட்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வந்து விட்டு அவன் மறுபடியும் பழைய ரேட் 850 வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரூட் மொபைல் ஒரு ஷேர் இப்படிதான் அவன் வந்து குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்லயே சுத்திக்கிட்டு இருந்தான் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல. எத்தனை மாசமா? கிட்டத்தட்ட 2-3 மாசமாவே சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் டெசிஷன் எடுத்து மேல் நோக்கி வந்திருக்கான். சோ இவன் 1666 ரூபாயில இருந்து ஒரு 1900 ரூபாய் வருவானா அப்படின்றதா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்ப்பு. நண்பர்களே, நம்மளுடைய நாடு, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு எப்ப நல்ல அருமையான வளர்ச்சி அடையும் அப்படின்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு முதல்வர் ஆம்பளையா இருந்தா கட்டுன வேட்டியோட முதல்வரா பதவியேத்துக்கு வரணும். அதே மாதிரி ஒரு பெண் முதல்வரா இருந்தா கட்டுன சேலையோட பதவியேத்துக்கு வரணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நான் சமீபத்துல பார்த்ததுல, இப்ப நியூ டெல்லியில புது சீஃப் மினிஸ்டர் அப்படின்றத அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேஷ், ஃப்ரீ கேஷ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெறும் 50,000 ரூபாய். அவங்களுடைய ஹஸ்பண்ட் கையில ஒரு 15,000. ஆக மொத்தம் அவங்க கிட்ட மொத்த கேஷே 65,000 ரூபாய் தான் இருக்கிறதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நண்பர்களே, கீழே இறங்கி கிடக்கக்கூடிய சில பங்குகளை பார்க்க போறோம். அதுல ஜிஎஸ்பிஎல் அப்படின்ற பண்ண ஷேர், அந்த ஷேர் பண்ண வேலைக்கு அவனுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். உனக்கே வயிற்றுல போகுது, நீச்சல் அடிக்கிறக்கே சக்தி இல்லை, அப்புறம் இடத்துக்கு நீ போய் ஆத்துல குதிக்கிற அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் திடீர்னு நல்ல விஷயம் தான். சப்போர்ட்ல இருந்தா, சப்போர்ட்ல இருந்து அவனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் போயிட்டான்.
அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே வந்திருந்தா கூட பெருசா யாருக்கு பாதிப்பு வராது. ஏன்னா அது எதிர்பார்க்கப்படுகின்ற ஷேர் மார்க்கெட்ல ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவனுடைய பழைய கைக்கு இது போய் தொட்டுட்டு மேபி கீழே வருவானோ மேலே போவானோ அப்படின்னு ஒரு 3 மாசத்துக்கு அங்கே ஆடிக்கிட்டு கிடப்பான். ஆனா இவன் என்னமோ ஒரே ஸ்ட்ரோக்ல டபக்குன்னு 1000 ரூபாய் போற மாதிரி அவன் பாட்டுக்கு பெரிய லெவல்ல போனா, அப்புறம் கடைசியில் இப்ப முடியாம படுத்து கிடக்குறான். இனி மறுபடியும் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறானா அல்லது 320 ரூபாய் வர போறானா அப்படின்றது தெரியல. நண்பர்களே, இந்த பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? சமீபத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகாத வண்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரகாஷ் இண்டஸ்ட்ரி தான். அவனு 2023 இந்த வருஷத்தினுடைய மார்ச் மாசத்துலயும் அதுக்கப்புறம் மே, ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்ட்டு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே போய் முதலீட்டாளர்களை வாட்டி வதைக்கலாம். ஆனா ஒரு முறை கூட பிரேக் டவுன் ஆகாம நல்லா மேல் நோக்கி வந்துட்டான். அப்ப இந்த முறையும் பிரேக் டவுன் ஆகாம இந்த பிரகாஷ் இண்டஸ்ட்ரி மேல் நோக்கி வந்துருமா இல்ல பிரேக் டவுன் ஆகுமா அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியா இருக்கு. நண்பர்களே, இந்த கிர்லோஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ஷேர் பத்தி சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இவன்லாம் சும்மா அப்படியே தூங்கி கொண்டு இருந்த பங்கு தான். திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல, ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு 800 ரூபாயில இருந்து 2600 ரூபாய் போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்படி மலை மாதிரி சரிஞ்சு கிடந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல உளுந்து கிடந்தவன்லாம் யாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா அன்னை நானும் அப்படின்ற மாதிரி வந்தான். ஆனா பாவி ஏன் அப்படி சரிஞ்சு கிடக்குற அப்படின்ற மாதிரி நம்ம அதுல ஏதாவது ஃபண்டமெண்டல் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா, ஏதாவது டிஎஸ்எஃப்ஐஸ் வித்துட்டு ஓடி போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா டிஎஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ உனக்கு எங்கதான் பிரச்சனை? நீ ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காவும் இருக்க. இதுக்கு முன்னாடி 331 கோடிக்கு கடன் வச்சுக்கிட்டு இருந்தா இப்ப 192 கோடி தான் கடன் வச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி உன்னுடைய கடன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான ஃபோக்கஸான என்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல தான் நீ இருக்க. அப்போ உனக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல தான் வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இப்ப வரைக்கும் எந்த ரூபத்திலையும் வரல. இதுக்கு உண்டான காரணமும் தெரியல. சோ இந்த கம்பெனியினுடைய அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் வரைக்கும் எப்படி இன்னைக்கு நிஃப்டி கடந்த 2 நாட்களா யூஎஸ் ஃபெட் ரேட்டினுடைய நியூஸுக்காக காத்திருந்து ரொம்ப சமத்து பிள்ளையா தன்னுடைய விலையை கீழே இறங்க விடாம நீட்டி படுத்திருக்கானோ, இவனும் இந்த சப்போர்ட் ரேட்லயே இப்படியே நீட்டி படுத்துன்னு வச்சுங்களேன். இந்த கிர்லோஸ் ப்ரோஸ் அடுத்த ரிசல்ட் வர வரைக்கும், ஒருவேளை அடுத்த ரிசல்ட் மறுபடியும் போன குவார்டர்ல வந்து ஒரு 150 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்து இங்கிருந்து மறுபடியும் 2600 ரூபாய் போச்சுன்னா உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கும். ஹே மேன், எங்களுடைய வேலையே இதுதான். மேல இருக்கிற பங்குகளை கீழே இறக்கி விடுறதும் கீழே இருக்கிற பங்குகளை மேலே ஏற்றி விடுறதும் எங்களுடைய சொல்லடி பட்டாவே அதனுடைய மகிமையே தனி அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த ஐஜிஎல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்கான். எம்ஜிஎல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கான். எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது இந்த 5%? எல்லாம் அந்த யூபிஎஸ் அப்படின்ற புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து அவங்க கொடுத்த ரேட்டிங் அந்த சொல்லடி தான் காரணம். அதை தொடர்ந்து இந்த எம்ஜிஎல் ஐஜிஎல் 2 ஷேருமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மூவ்மெண்ட் ஆயிட்டான். இப்ப சமீப காலமா கவனிச்சு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லடி போடுவாங்க, பெருசா மூவ்மெண்டே இருக்காது. நீ என்னையா சொல்றது நான் என்னையா கேட்கறதுன்ட்டு பிஹெச்எல் ஷேர்லாம் 60 ரூபாயில இருந்து மேல் நோக்கி வந்துட்டான். டாடா பவர் அப்படித்தான் ஏதோ ஒரு குரூப் 200 ரூபாய்க்கு கீழே போகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிடந்தது. கடைசியில் பார்த்தா அது 300-400 ரூபாய் பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனா இப்ப சமீபத்துல இந்த 4-5 நாட்களாகவும் 4-5 வாரங்களாகவும் பார்க்கும் பொழுது சொல்லடி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த சமயத்துல எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கல இந்த செப்டம்பர் மாசத்துல 15,000 கோடி உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணம் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஐஸும் 10,000 கோடி பணம் தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை நல்ல பங்குகள்லாம் சொல்லடி வாங்கி கீழே போயிடுச்சுன்னா இவங்க போய் அழகா லோ ரேட்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருப்பாங்களா? அப்படியெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்னத்தையோ சொல்லடி போட்டுக்க. அப்படி சொல்லடி போடும்பொழுது எங்க ஆளுங்க வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல மேபி வித்து விட்டு அதை போய் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு எல்லா ஷேர்லையும் வித்து விட்டுட்டு உனக்கு லம்பா நல்லா அழகா வரும் ஒரு சீப்பான ரேட்டுக்கு ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. இந்த போட்டோல இருக்காரு பாத்தீங்களா, இவர் பார்த்து ஏதாவது நினைச்சு நாளைக்கு எந்தையாவது நீங்க எல்லாம் உங்களுக்கு ஓஹோ 0.25 எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 0.5 ரேட்டு கட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த வருஷத்துல ரேட்டு கட்டே கிடையாதுன்னு எந்தையாவது ஒன்னு கேட்டு விட்டாருன்னா தாங்க நம்ம ஷேர் மார்க்கெட் பெரிய அளவுல மேபி இதுக்கு முன்னாடி 1000 பாயிண்ட் இறக்கி விட்டாரு. சும்மா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இவர் போட்டோல இருக்கிறவரை ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்பீச் இவருடைய ஸ்பீச். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.